வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஒகேனக்கல்ல இருந்தா பேசுறோம். இவர் பாத்தீங்கன்னா மசாஜ் பண்றவரு. இங்க ஒகேனக்கல்ல மசாஜ் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணனோட நேம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா உங்க பேர் என்னன்னா? செந்தில் தான் என் பேர். எத்தனை வருஷமா இந்த மசாஜ் பண்ணிட்டு? ஒரு 25 வருஷமா பண்றேன். 25 வருஷமா அந்த அண்ணா மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஊர்னா நீங்க? ஊட்டமலை. இங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர். அண்ணா, அந்த மசாஜ் எல்லாம் பண்றதுனால என்ன பெனிஃபிட் மக்களுக்கு? இது என்ன பெனிஃபிட்னாக்கா, பாடி ஹீட் இன்னைக்கு நிறைய பேருக்கு பாடி ஹீட். ஏன்னா அவங்க தொழில் முறை, அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டு முறையினால நிறைய பாடி ஹீட் ஏறி போயிருது. சரிண்ணா. ஹீட் தான் மெயின் காரணம். ஒரு ஆளுக்கு பல தரப்பட்ட வியாதி வரதுக்கு மெயின் காரணமாக ஒரு வாசப்படியாக என்னென்ன இருக்குதுனாக்கா, அது ஹீட்டு தான், பாடி ஹீட்டு தான். அந்த ஹீட் இந்த மசாஜ், எண்ணெய் மசாஜினால ஹீட்லாம் வெளியில போகும். ஒன்று. ரெண்டாவது இந்த உடம்பு வலி, இந்த பால்ஸ் இருக்கிறதுனால அந்த மசாஜ் பண்ணி அந்த பால்ஸ்ல குளிச்சாக்கா அவங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு எனர்ஜி, ஒரு புத்துணர்ச்சின்னு சொல்லலாம். ஆமாண்ணா, ஆமாண்ணா. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் யாரும் தலைக்கூட எண்ணெய் வைக்கிறது யாருமே. தலைக்கு எண்ணெய் வைக்கிறதே, தலைக்கு எண்ணெய் வைக்கிறது இல்ல. ஏதோ ஒகேனக்கல் வந்தாங்கனாக்கா இது அவங்களுக்கு ஒரு வாய்ப்புன்னு மாதிரி நினைச்சுக்கலாம். ஆமா. ஆனா நிறைய பேர் ஒகேனக்கல்ல மசாஜ் எல்லாம் பண்றாங்க. அதிக ரேட்டு சொல்றாங்க. 2000 கொடுங்க, 3000 கொடுங்கன்னு சொல்றாங்க. கரெக்டான ரேட் என்னன்னா அதை சொல்லுங்கண்ணா. அது நீங்க அது தவறான ஒரு தகவல். இது 2000 கேட்கறாங்க, 3000 கேட்கறாங்க, தவறான தகவல் அது. இப்ப நானே உங்களுக்கு மசாஜ் பண்றேன், உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகி போச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் கேட்டதை விட அமௌண்ட் நீங்க அதிகமா கொடுப்பீங்க. அதுதான் இப்ப இங்க நடந்துட்டு இருக்கிற வழியா. மற்றபடி 2000 கொடு, 3000 கன்ஃபார்மா யாரும் கம்பல் பண்ணி யாரும் கேட்கறதில்ல. கவர்மெண்ட் பிரைஸ் 400 ரூபாய் 800 ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. அவ்வளவுதான். 400 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங். ஆமா. அதுக்கு மேல அவங்க அவங்க கொடுக்கறது அது செப்பரேட், அது தனியாது. அது அவங்களோட விருப்பம் தான். சரிங்களா? எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லது. அந்த காலத்துல அந்த காலத்துல என்ன சொன்னாங்க, வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்க்க சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம மாசக்கணக்கில் ஆனா கூட யாரும் எண்ணெய் தேய்க்கிறது இல்லை. அதனால ரொம்ப ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான ஒரு இது. நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு தேவையான ஒரு விஷயம் அது. அண்ணாவோட நம்பர் சொல்லுங்கண்ணா. உங்க பேரு? என் பேர் செந்தில். ஒகேனக்கல்ல 9585041733. அண்ணாவோட நம்பர் நோட் பண்ணிக்கங்க. நாங்களும் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்குறோம். ஒகேனக்கல் வந்தீங்கன்னா கண்டிப்பா அண்ணா கால் பண்ணுங்க. பேர் செந்தில். அண்ணாவோட பேரு. ஒகேனக்கல்ல தான் அவர் எப்பயுமே இருப்பாரு. ஒகேனக்கல் அண்ணாவை கால் பண்ணீங்கனாலே அவர் எடுத்து பேசுவாரு. நீங்க அண்ணாவை பார்த்துட்டு மசாஜ் சர்வீஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்தையும் பார்த்துக்குங்க. ஓகே, நன்றி மக்களே. நன்றி. டிஜிட்டல் மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மக்களே, இப்ப நாங்க ஒகேனக்கலோட மெயின் ஃபால்ஸ்ல தாங்க நின்றுட்டு இருக்கோம். தண்ணி நாங்க எதிர்பார்த்ததை விட பயங்கரமாவே வந்துட்டு இருக்குது. இங்க சுற்றுலா பயணிகள்லாம் என்ஜாய் பண்ணி குளிச்சுக்கிட்டு இருக்கிறத நீங்க பார்க்க முடியுதுங்க. காவேரி ஆறு எங்க இருந்து வருது, எங்க போய் முடியுதுங்கிற பத்தி ஃபுல் ஹிஸ்டரியும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். நாங்க நிறைய பிளேஸை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம எங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்னா, நம்ம தண்ணியோட கால் நினைச்சிட்டு தாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். தண்ணி பாத்தீங்க எந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளியரா இருக்குன்னு பாருங்க. சுத்தமான தண்ணிங்க, நல்லா மூலிகை கலந்த தண்ணி. நம்ம இந்த மீன்கள் ஓடுறதெல்லாம் சூப்பராகவே பார்க்க முடியுது. இப்ப எந்த அளவுக்கு மீன் தெரியுதுன்னு பாருங்க. வாட்டர்ல பாருங்க, மீன் எல்லாமே கும்பல் கும்பலா போய்கிட்டு இருக்குது. சோ இங்க இந்த மீன் தான் ஃப்ரெஷ்ஷாவே கிடைக்கும். இந்த மீன் எல்லாம் பொடி மீன் சொல்லுவாங்க. சோ இங்க அப்பயே புடிச்சு இங்க மசாலா போட்டு இந்த பாட்டி அப்பயே கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பிளேட் பாத்தீங்கன்னா 100 ரூபாங்க. நாங்களும் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு அண்ணா ஃப்ரூட் சாலட்லாம் வித்துட்டு இருந்தாங்க. நாங்க வாட்டர் மெலன், பைனாப்பிள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். இதனோட சார்ஜ் பாத்தீங்கன்னா 20 ரூபாய். சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ஒரு குரங்கு வந்துச்சுங்க. குரங்கு எங்களே பார்த்துட்டு இருந்துச்சு. நாங்க தூக்கி போட்டோம். அது கேட்ச் பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் கையில கொடுக்கும் போது நல்லா வாங்கி அழகா சாப்பிட்டுச்சுங்க. இங்க உள்ள குரங்குலாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே மனிதர்களோட இயல்பாவே பழகுதுங்க. அதுக்கப்புறம் கேம் ஆக்டிவிட்டிஸ்னு பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு எல்லா ஆக்டிவிட்டிஸுமே இங்க இருக்குது. ஸோ ஒன்லி சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் ஃபிஷ் எல்லாம், மீன்லாம் காலில் கடிக்கும்ல, ஸோ அந்த ஒரு இதெல்லாம் உள்ள இருக்குதுங்க. ரெயின்போ வேர்ல்டு ஒகேனக்கல். இதுக்கு ஒரு கேமுக்கும் தனித்தனியா சார்ஜ் பண்ணுவாங்க. குட்டீஸ் கூட்டிட்டு வந்தீங்கன்னா நீங்க விளையாட விட்டு என்ஜாய் பண்ணலாம்.
ஒகேனக்கலோட மெயின் ஆர்ச் கிட்ட தான் இப்ப நின்றுட்டு இருக்கோம். ஒகேனக்கல் தங்களை வரவேற்கிறது அப்படின்னு ஒரு பெரிய போர்டே வச்சிருக்காங்க. இப்ப நம்ம உள்ளுக்குள்ள போலாம். போற வழியிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளி ஜோசியம் எல்லாமே இருக்குது. நாங்க சடனா வந்து பார்த்தோங்க, இங்க வந்து ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம்னு பாத்தீங்கன்னா கிளி ஜோசியமும் இருக்குது. அது கூட வந்து பாத்தீங்கன்னா எலி வந்து ஜோசியம் பண்ணுதுங்க. பாருங்க எப்படியெல்லாம் வந்துட்டு பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நாங்க புதுசாவே வந்து பார்த்தோம். பக்கத்திலே வந்துட்டு கிளி வச்சு ஜோசியம் பண்ணாங்க. இந்த மாதிரி சிறு கூடைகள்லாம் பின்னி வந்துட்டு விற்கிறாங்கங்க. நீங்க ஒகேனக்கல் வர மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நாங்க போட்மேன் நம்பர் கொடுக்குறோம், கால் பண்ணிட்டு வாங்க. மெயின் ஃபால்ஸ் வந்துட்டு குளிக்க அலோவ் பண்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. திடீர்னு தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா குளிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்துட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போற மாதிரி இருக்கும். அதனால கால் பண்ணிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. ஒகேனக்கல் புதுசா ஒரு பார்க்கும் இங்க கட்டிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆர்ச்செல்லாம் வச்சிருக்காங்க. இன்னும் மக்களை அனுமதிக்கல, கூடிய விரைவிலே திறப்பாங்க. நேர நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி கூண்டு தெரியுது. அதுக்குள்ள வந்துட்டு பக்கத்துல ஒரு போர்டு இருக்கு, முக்கியமான அறிவிப்பு. இந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் போடாதீங்க, இங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. நம்ம அந்த சைடு போகையிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா நம்ம மெயின் அருவியை வந்துட்டு பார்க்க போகிறோம். மெயின் ஃபால்ஸ் பார்க்க போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெஸ் எல்லாமே வந்து விற்கிது. நீங்கள் குளிச்சுட்டு இங்கே கூட ட்ரெஸ் வாங்கி வந்துட்டு போட்டுக்கலாம். நிறையா சாப்பாட்டு கடைகளும் இருக்குது. நீங்கள் மீன் எடுத்து கொடுத்து சமைச்சு தான் சாப்பிடணுங்கிற தேவையில்லை. இங்கே வந்துட்டு நான்வெஜ் ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ அப்பயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரை, மீன் குழம்பு, சிக்கன், அப்புறம் டிஃபன், டின்னர் எல்லாமே வந்துட்டு இங்கே கடை வச்சுருக்காங்க தனித்தனியாகவே. இப்போ நம்ம மெயின் ஃபால்ஸுக்கு வந்துட்டு போகலாம். போகிற வழியிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அழகான இந்த வியூவெல்லாம் வந்து பார்க்க முடியுதுங்க. முதன்மை நீர்வீழ்ச்சி. ஸோ இந்த சைடு தான் போகணும் போல். ஸோ அங்கேருந்து கரெக்டாக ரைட்டு கட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு போகும், லெஃப்டில் வந்து ஒரு ரோடு போகும். லெஃப்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒகேனக்கலோட மார்க்கெட், சந்தைகள், மீன் எல்லாமே இருக்கும். இந்த சைடு தான் வந்துட்டு சமைச்சு எல்லாமே கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போனோம்னா மசாஜ் பண்ணுறவங்க, சின்ன சின்ன கடைகள், இந்த மாதிரி பாட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பம் வித்துட்டு இருக்காங்க. ஸோ அப்பம், போலி எல்லாமே இந்த சைடு தான் விற்கிறாங்க. ஒகேனக்கல்ல இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் ஊட்டமலை அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் தான் இங்க வந்துட்டு வாழ்வாதாரமா மீன் எடுத்து கொடுத்து சமைக்க கொடுக்கறது, அதுக்கப்புறமா வந்து ஆத்துல மீன் பிடிக்கிறது, மசாஜ் பண்றது, பரிசல் ஓட்டுறது எல்லாமே வந்துட்டு அந்த மக்கள், ஊட்டமலை கிராமத்து மக்கள் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மெயினா பரிசல் ஓட்டுற டைமிங் வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து ஈவினிங் வரைக்குங்க. ஈவினிங்க்கு அப்புறமா வந்துட்டு இந்த பரிசல் எல்லாமே வந்துட்டு ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டுவாங்க. அதுதான் இங்க செட்டு போட்டு தனியா வந்துட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பரிசல் எல்லாமே வந்துட்டு படகு, போட்டிங் அந்த இது வந்துட்டு இங்க நிப்பாட்டிடுவாங்க. இப்போ நான் புதுசா ஒரு மசாஜ் இடம் வந்து கெட்டுறான்னு சொன்னேன் இல்லைங்க, அதான் இந்த இடம். புதுசா இப்பதான் வந்துட்டு வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்குது. இனி வரப்போற நாட்கள் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா மசாஜ் வந்து பண்றது யாரா இருந்தாலும் அந்த புதுசா கட்டிக்கிற பில்டிங்குள்ள வச்சுதான் மசாஜ் சர்வீஸ் வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு முன்னாடி வந்துட்டு போகையில நிறைய பேர் இங்க வந்துட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. இங்க உள்ள மீன் குழம்பு எல்லாமே வந்துட்டு இந்த தண்ணியில தாங்க, காவேரி ஆத்து தண்ணியில தான் வந்து பண்றாங்க. ஏன்னா தண்ணி வந்து ரொம்பவே சுத்தமா இருக்கு இல்லையா. மீன் கழுவுறது, அதுக்கப்புறம் சாப்பாடு செய்யறது, மீன் குழம்பு வைக்கிறது எல்லாமே இந்த காவேரி ஆத்து தண்ணியில தான் வந்து பண்றாங்க. அதனாலயே இங்க உள்ள மீன் குழம்பு வந்துட்டு ரொம்பவே டேஸ்டா இருக்குன்னு மக்கள் சொல்றாங்க. இப்போ நம்ம மெயின் ஃபால்ஸ் பக்கத்துல வந்துட்டோம். மெயின் ஃபால்ஸ் பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மசாஜ் பண்ணிட்டு இருக்கிறத நீங்க வந்து பார்க்க முடியுது. இங்க ஒகேனக்கல் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி அதிகமா வந்துருச்சு அப்படின்னா உடனே வந்துட்டு அங்க மக்களை அனுமதிக்க மாட்டாங்க. போலீஸும் வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா அருவிக்கிட்டையுமே வந்துட்டு ஒரு ஆள் வந்து போட்டிருக்காங்க. ரொம்பவே வந்துட்டு சேஃப்டியா தான் இருக்குது. ஸோ தண்ணி திடீர்னு அதிகமா வந்துச்சுன்னா உடனே இந்த இடம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, யாருமே அனுமதிக்க மாட்டாங்க. ஒகேனக்கல் மெயினா வந்து மக்கள் வர்றதே வந்து பாத்தீங்கன்னா அந்த உடம்புல உள்ள வலி, அந்த ஹீட் எல்லாம் குறைக்கிறதுக்காக இங்க வந்துட்டு மசாஜ் பண்ணிட்டு இந்த ஆத்துல குளிச்சு நம்ம ஹீட் எல்லாம் வந்து போக்குறதுக்காகவே மக்கள் வந்து வருவாங்க. காவேரி ஆறு எங்க உருவாகுது, எந்த வழியில பயணம் பண்ணுது, எங்க போய் கடல்ல கலக்குது அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். கர்நாடகா மாநிலத்துல மேற்கு தொடர்ச்சி மலையில உள்ள குடகு மாவட்டம் அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்குதுங்க. அங்க தலைக்காவேரி என்னும் இடத்துல தான் 4400 அடி உயரத்துல தான் நம்ம காவேரி ஆறு வந்து உருவாகுதுங்க.
இதனோட நீளம்னு வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா தமிழ்நாட்டையும் சேர்த்து 800 கிலோமீட்டர் தொலைவில் வந்துட்டு இதனுடைய நீளம் வந்து இருக்குதுங்க. காவேரி ஆறு பயணம் பண்ணக்கூடிய மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகால குடகு, ஆசன், மைசூர், மாண்டியா, பெங்களூரு, அதுக்கப்புறம் ஊரகம், சாமராசகர் அப்படிங்கிற எல்லா மாவட்டம் வழியாக வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள தருமபுரி, ஒகேனக்கல் வழியா சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், மயிலாடுதுறை சென்று பூம்புகார்ல போய் வங்காள விரிகுடா அந்த கடல்ல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு கலக்குதுங்க. காவேரி ஆத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தூய தமிழ் பெயர் வந்துட்டு பொன்னி நதி அப்படின்னு சொல்றாங்க. காவேரி ஆத்துல இருந்து பாயிற 2 பெரிய அருவி வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்துல சிவசமுத்திர அருவி, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல உள்ள அருவி தான் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ஒகேனக்கல். இப்ப நம்ம ஒகேனக்கல் அருவியில தான் வந்து இருக்கிறோம். நம்ம நிக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஃபால்ஸ், முதன்மை நீர்வீழ்ச்சி. அப்படி இந்த நீர்வீழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் குளிப்பாங்க, பெண்களுக்கு வந்து இந்த இடத்துல அனுமதி கிடையாது. பெண்கள் நீர்வீழ்ச்சி, அதாவது ஃபீமேல் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடமும் இருக்குது. நம்ம அடுத்த வீடியோல வந்து வரும்போது ஒகேனக்கல்ல எத்தனை அருவி இருக்கு, அந்த எல்லா அருவியுமே நம்ம வந்துட்டு கவர் பண்ண போறாங்க. காவேரி ஆறு வந்து எங்க உருவாகுது, எந்தெந்த மாவட்டங்கள் வழியா வந்துட்டு பயணம் பண்ணுது, எங்க போய் கடல்ல கலக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ தமிழகம் வழியா எங்கெங்க காவேரி ஆறு வந்து பயணம் பண்ணுது, எங்க இருந்து வருதுங்கிறத பத்தி டீட்டெயில்ஸா நம்ம வந்து பார்ப்போம். கர்நாடகால இருந்து வரும் காவேரி வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி வர்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகிய பகுதியா தான் இருக்குது, ரொம்ப அகலமான பகுதி கிடையாது. அந்த தண்ணி வர இடம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகிய அகலமுடையதா வந்து இருக்குதுங்க. கர்நாடகால இருந்து தண்ணி வர அந்த கேப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சின்ன கேப்பா தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்துட்டு ரொம்பவே ஆழமா இருக்கும், சின்ன கேப்பா இருந்தாலும் ஆழமான பகுதியா இருக்கு. தமிழகம் வர்ற அந்த காவேரி தண்ணி வந்து பாத்தீங்கன்னா பிலிகுண்டலு வழியாக ஒகேனக்கல் அருவியை வந்துட்டு வந்தடையுது. பின் வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி ஒகேனக்கல் வந்ததுக்கு அப்புறம் அருவியா வந்துட்டு பாயுது. மொத்தமா 10 அருவி இருக்கு, 10 வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு ஒகேனக்கல்ல. ஃபர்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா மெயின் வாட்டர் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் ஃபீமேல் வாட்டர் ஃபால்ஸ், 5 வாட்டர் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் நியக்ரா வாட்டர் ஃபால்ஸ், சினி வாட்டர் ஃபால்ஸ், கருங்கல்குழி வாட்டர் ஃபால்ஸ், கொட்டகல்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபால்ஸ், ரிதம் வாட்டர் ஃபால்ஸ், குட்டாங் வாட்டர் ஃபால்ஸ், மாப்பிள்ளை வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிற 10 வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஒகேனக்கல்ல இருக்கு. இப்ப நம்ம மெயின் வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட தான் இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா மேல்ஸ் குளிக்க மட்டும்தான் அலோடு. நிறைய பரிசல் இந்த சைடு வந்து போறத வந்து பார்க்க முடியுது. இந்த பரிசல் எல்லாம் இந்த சைடு ஏன் கூட்டிட்டு வராங்கன்னா இந்த மெயின் ஃபால்ஸ் வந்து காமிக்கிறதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வராங்க. லைட்டா வந்துட்டு அந்த அருவி பக்கத்திலேயே இந்த பரிசல் வந்துட்டு போயிட்டு வரும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதனோட சாரெல்லாம் அடிச்சு பயங்கரமா இருக்குங்க. நீங்க அந்த போட் மேன் கிட்ட வந்து சொல்லிருங்க 10 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, இந்த 10 வாட்டர் ஃபால்ஸ்க்கு என்னை கூட்டிட்டு போய் காமிங்கன்னு சொல்லிருங்க. அதுக்கப்புறம் நம்ம போட் மேனோட சேர்த்து 5 பேர் அந்த பரிசல்ல வந்துட்டு போகலாம். கவர்மெண்டோட சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா 1500 தான் சார்ஜ் பண்றாங்க. காலையில 8 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்குமே டிக்கெட் கொடுப்பாங்க. நீங்க வந்துட்டு 4 பேர் சேர்ந்து போலாம். ஃப்ரெண்ட்ஸா போனீங்கன்னா 4 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போங்க. நீங்க வந்துட்டு ஒரு பரிசல் எடுத்துட்டு எல்லா இடத்தையுமே சுத்தி பார்த்துட்டு வாங்க. பரிசல் சவாரி டைம் வந்து பாத்தீங்கன்னா காலையில 8 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்குமே வந்துட்டு அவைலபிளா இருக்கும். நாங்க போன டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது, அந்த சைடு போய் பாக்குறதுக்கு எல்லா அருவியுமே. நாங்க போன டைம் வந்து அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ்ல வந்துட்டு வேலை நடந்துட்டு இருந்துச்சு, அதனால அந்த சைடு வந்து போக முடியல. அங்க உள்ள பரிசல் ஓட்டுறவங்க நிறைய பேர் இந்த ப்ளூ கலர் யூனிஃபார்ம் தான் வந்து போட்டிருப்பாங்க. இவங்க கிட்ட நல்லா சமைக்கிறவங்க, அதுக்கப்புறம் நல்லா மசாஜ் பண்றவங்க, அந்த மாதிரிலாம் உங்ககிட்ட வந்துட்டு கேட்டுக்கலாம். நம்ம இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்துட்டு தொங்கு பாலம் ஓப்பன் பண்ணல, ஆனா ஓப்பன் பண்ணி அந்த சைடு போய் பார்க்கும்போது நீங்க எல்லா அருவியுமே நீங்க வந்துட்டு கண்கூடா பார்க்க முடியும். அந்த இடத்துல இருந்து போட்டோஸ் வீடியோஸ் எடுக்க ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கும். அந்த கர்நாடகால இருந்து ஒகேனக்கல் தண்ணி உள்ள வர்றது வந்து சூப்பராவே அங்க வந்து பார்க்க முடியுங்க. ஸோ பேட் லக், நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம ஒகேனக்கல் வரும்போது அந்த வீடியோ வந்து கவர் பண்ணிக்கலாம்.
ஒகேனக்கல்ல இருந்து காவேரி ஆறு அப்படியே எங்க போகுதுன்னா மேட்டூர் அணைக்கு வந்து போகுது. மேட்டூர் அணையில வந்துட்டு நீர் வந்து தேக்கி வைக்கப்படுது. அங்கதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா காவேரியோட நீர்ப்பாசனம் வந்துட்டு தொடங்குதுங்க. அங்க தண்ணி திறந்து விடும் போது அந்த தண்ணி அங்க இருந்து எங்க போகுதுன்னா துணை ஆறான பவானி ஆத்துல போய் அந்த தண்ணி வந்து கலக்குதுங்க. ஈரோடு நகரை கடந்து நம்மளுடைய காவேரி ஆறு வந்துட்டு கரூர்ல உள்ள கொடுமுடி அந்த இடத்துக்கு போய் நொய்யலுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா துணையாறு தான். காவேரியோட துணையாறுல வந்துட்டு போய் கலந்துருதுங்க. காவேரியோட மற்றொரு துணையாறான அமராவதி, அங்கிருந்து தண்ணி கரூர் திருச்சி வழியா போய் கல்லணையை போய் அடையுதுங்க. கல்லணையில இருந்து தஞ்சாவூர் மயிலாடுதுறை சென்று பூம்புகார் என்னும் இடத்துல வங்காள விரிகுடா கடல்ல போய் நம்மளுடைய காவேரி ஆறு வந்து கலந்துருதுங்க. இதனுடைய தூரம் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீளம் தான் 800 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுல முக்கியமா நீர்ப்பாசனம் தரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய காவேரி ஆறு தாங்க. இப்ப நம்ம காவேரி ஆறு ஊருக்குள்ள வந்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்கி இருக்கும். அது மட்டும் இல்லாம குளிக்கிற இடம் இங்கதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வந்துட்டு ஃப்ரீயா வந்து குளிக்கலாம் தனியா. அந்த சைடு நாங்க வந்தோம். இங்க நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. மீன் வந்துட்டு கரையிலே பிடிக்கிறாங்கங்க. மீன் டக்கு டக்குன்னு வந்துட்டு சிக்கிறதுங்க. பாத்தீங்களா மீன் அவங்க வச்சிருக்கிற அந்த பை பூரா மீன் தான். அந்த மண்புழு வச்சுதான் இங்க வந்துட்டு மீன் பிடிக்கிறாங்க. இன்னுமே அந்த மீனை போயிட்டு சந்தைக்கு எடுத்துட்டு போய் வித்துருவாங்கங்க. இந்த அக்கா வந்துட்டு நாங்க கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்ததுல இப்பயே 4-5 மீன் வந்துட்டு பிடிச்சிட்டாங்கங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்துட்டு அங்க இருந்து குளிக்க கிளம்பிட்டோம். ஆனா நீங்க ஆழம் கம்மியா இருக்குன்னு உள்ள மட்டும் இறங்கிடாதீங்க. ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதே இடுப்பருதி வந்துருச்சு. 2வது ஸ்டெப் வைக்கும் போது கழுத்தளவு தண்ணி வருதுங்க போக போக. இப்ப நாங்க இந்த ஏரியால தான் வந்துட்டு நடந்து போற வழியில ஒரு சின்ன கோயில் மாதிரி இங்க இருந்துச்சுங்க. இங்க நாகம் சிலை எல்லாமே இருந்துச்சு. அங்க இருந்து நாங்க உள்ள போனோம். அந்த சீனரி அந்த மலையெல்லாம் வரையோம்லங்க அந்த மாதிரியே சூப்பரான ஒரு பிளேஸை வந்து பார்த்தோம். ஸோ கொஞ்சம் அவுட்டரா தான் இருந்துச்சு. பட் அங்க வந்துட்டு நாங்க வந்துட்டு ஃப்ரீயாவே வந்துட்டு குளிச்சுட்டு நாங்க வந்துட்டு ரூமுக்கு வந்து கிளம்பி போயிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒகேனக்கல் போறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.